அப்பா பெரிய சந்தோஷம். நீங்க எல்லாம் போக மாட்டீங்களா பயந்துட்டே இருந்தேன். அங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வரலாம் நாங்க. ஐயோ போய் ஐயா முத்து மைசரு பூராதே அமர்த்திட்டாங்க. ஓடுவான்னு தெரிய மாட்டேங்குதுல. உனக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது வேற. சரி வயசான கண்ணு ஓகேவா? அதெல்லாம் இருக்கட்டும். நாம 2 பேரும் பேசுற வரைக்கும் கூட்டம் அங்க இருந்துச்சு. கரகாட்டம் ஆனோன்னு கூட்டம் இங்க வந்து உட்காந்துச்சு. இவ்வளவு நேரம் கதற 1.5 மணி நேரம் கத்திக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் ஒரு புள்ள வந்து முன்னாடி உட்காரல. இப்ப வந்து ஃபுல்லா முன்னாடி மட்டும் இல்ல சைடுல போ. இவங்க எல்லாம் கலைஞர்களா? ஓகே ஓகே. நீ முடிச்சிட்டு கிளம்புமா. நான் காலையில 6 மணிக்கு வர்றேமா. இது அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு. இல்லம்மா அதை கேன்சல் பண்ணிட்டேன். கரகாட்டம் ஃபுல்லா பாத்துட்டு வரேன். இதுல ஆடுறவங்க வேற ஆண்களை குறை சொல்லிட்டு இருந்தாரு. இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆடுறாங்க, நான் போய் ஆடுறேன்னு. அப்படி கிடையவே கிடையாது. அப்புறம் யூ டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத். அச்சே இந்த பக்கம் பாருங்க. இருக்கிற பாதி பிரச்சனை உண்மையிலே லைட் போட மாட்டீங்களானா? போட்டு விடுங்க. எங்களுக்கு எங்க இருந்து பேசுறோம்னு தெரிய மாட்டேங்குது. ஓ இது ப்ராப்ளமா? சரி ஓகே பரவாயில்ல. நாங்க ஏதோ அனாமத்தா கத்திட்டு போறோம். பட் எங்களுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, நான் கொடி சாட்டையும் சரி உங்க மிஸ்ஸையும் கேட்டேன், சார் எவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சி போகும் அப்படின்னு. அது விடிய விடிய போகுமா? காலையில 4 மணி வரைக்கும் யாரும் நகர மாட்டாங்கன்னாங்க. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, நிறைய நிகழ்ச்சி போயிருக்கோம். ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் தாங்குவாங்க, ஓகே. ஆனா இங்க இவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, அது காலையில வரைக்கும் உட்கார்ந்து இருப்பீங்கன்னா உண்மையிலேயே பெரிய சந்தோஷம். சந்தோஷமா இல்ல இல்ல சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வெளியூர்ல இருந்து வேற நிறைய பேர் வந்திருக்கீங்க. சொந்த மண்ணுல நிகழ்ச்சி எல்லாருமே சென்னை தான். சென்னையில இருந்து இங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. அது நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழா அப்படின்னா ஒரு மாதிரி ஜாலியா வந்திருக்கீங்க. டிஸ்கோ இருக்கும் போலமா. நான் பாத்துட்டு வரேம்மா. ஏண்டா கிளட்டு போயல ஆடி இருக்க பாறா உயிரை வாங்க அவ. இதுல நான் வேற ஹாய் கேர்ள்ஸ். ஏய் அப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா பாய் சார் அவங்க எல்லாரும். இல்ல நான் வேற அங்க காளி அந்த கெட்டப்லாம் போட்டாங்கன்னு என்ன பாக்குறீங்களா மேடம்? நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல. சரி இன்னைக்கு நான் உள்ள போன நேரம் காளி ஆடணும்னு 8 தேம்பாறு ஓட்டம். என் மாமியாரை விட மோசமா ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் கேட்டேன், சாரி மாமியார் காளி ஆட்டம் ஆடுவாங்களாமா? அதுவே காளி தானே. காலையில சனியை எந்திரிச்சுன்னு வச்சுக்க அன்னைய பொழுதே விளங்காது. அப்படி ஒரு ஆனா இங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப அழகா. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, தன்னை வருத்திக்கிட்டு தெய்வத்திற்காக இங்கிருந்து நடந்து போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க நினைச்ச காரியம் மட்டும் இல்ல, நீங்க நினைச்ச காரியம் எல்லாமே நல்லபடியா இந்த வருஷம் நடக்கணும். அதுக்கு கண்டிப்பா இந்த முத்தாரம்மன் உங்க எல்லாருக்குமே துணை இருக்கணும். ஏன்னா நான் ஒவ்வொருத்தவங்களையும் பாக்குறேன். அந்த மேக்கப் வந்து நாங்கள் இப்ப இதெல்லாம் உடனே போயிடும், இவங்களுக்குலாம் காலையில வரைக்கும் தாங்க அப்புறம் போயிடும். ஆனா அங்க நின்று மேக்கப் போட்டிருக்க ஒவ்வொருத்தவங்களும் யாவா இப்ப தாண்டி என் செல்ல குட்டிகள் அவங்க முகம் தெரியுது. முகம் தெரியுதுமா? எனக்கும் சார் உன்னை பத்தி சில விஷயங்கள் தெரியுது. அந்த காலி கெட்டப்லாம் போடும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கெட்டப் போட்டாங்க. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க, அதுவே எனக்கு. ஏண்டா தம்பிங்களா எவ்வளவு எங்கடா பண்ணீங்க? ஏடா ஆனாவே 1.5 மணி நேரம் கத்திக்கிட்டு இருந்தேன்டா. ஒரு பயம் இல்லடா. வெறும் இல்ல என்னமா ஃபுல்லா லேடிஸை வச்சு நான் கத்திட்டு கிடந்தேன். ஒரு கரகாட்டம் அப்படின்னு மெனக்கட்டு இவ்வளவுமே ராணுவமே அங்க இருந்துச்சு. இப்ப இங்க வந்து நிக்குது பாரு. எதையும் நம்ப முடியாது. சரி பரவாயில்ல, உங்ககிட்ட நாங்க ஒரு 10 ரொம்ப நேரம் அறுத்து கொள்ள மாட்டோம், கொஞ்ச நேரம் தான். பட் உங்ககிட்ட ஒரு சில கேள்வியோட போயிடுறேன். இங்க ஆண்கள் பெண்கள் 2 பேரும் கலந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதனால அந்த கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ஆண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு பெருசா? ஆண்கள் சொல்லவே 1/2 மணி நேரம் ஆகுது. ஐயா நான் ஒண்ணு மட்டும் இந்த ஊர்ல சொல்லிடுறேன். ஒண்ணு சொல்றேன் எவ்வளவுதான் சொல்லுவேன்? இல்ல நிஜமா சொல்றேன். இந்த ஈஸ்வரி தசரா குழுல இருக்க ஆண்கள் எல்லாம் ஏன் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒட்டுமொத்த ஆண்கள் இந்த ஊர்ல பேசுறதே கிடையாது. ஆனா பெண்கள் மட்டும்தான் நல்லா பேசுறீங்க. குட். பெண்கள் மட்டும்தான் பயங்கரமா என்கரேஜ் பண்றீங்க. ஒரே ஒரு ஆண் பேசிருக்காரு, இது பாப்போம். இல்ல இந்த பக்கம் ஆஹா இந்த பக்கமா கைத்தட்டு வருது. நீங்க சாட்டு சும்மால உட்காந்துருக்கீங்க. சரி இந்த பக்கம் மட்டும் தான் வருதா? இந்த பக்கம் பெண்கள்ட்ட இருந்து வரலையா? இந்த பக்கம் மட்டும் பெண்கள் கை தட்டுங்க. சரி இப்ப நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. இருமா கை தட்டுவா. இவர் தான் பேமெண்ட் கொடுக்கணுமா? தட்டுவா தட்டுங்க இந்த பக்கம். பாத்தியா? ஆமா மொத்தம் 4, அதுல 2 பயலுங்க. இவங்க எல்லாம் எதுக்கு அடே ரொம்ப நேரமா இருந்தா என்ன தட்டவே இல்லனே. ஆனா எங்க பெண்கள் அப்படி கிடையாது. ரொம்ப ஜாலியா ஜோக் பண்ணா தட்டதாமா செய்வாங்க. நான்லாம் 1.5 மணி நேரம் கையிட்டு வைக்கிறேன். சரி பரவாயில்ல. ஆண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு பெருசான்னு கேட்டா பெண்கள் நிறைய பேர் வந்து பயங்கரமா கைத்தட்டி என்கரேஜ் பண்ணிட்டாங்க. பட் என்னதான் நான் ஒரு பெண்ணா இருந்தாலும் இந்த இடத்துல நான் உண்மையை சொல்லியே ஆகணும். இந்த இடத்துல சொல்லணும், அந்த இடத்துல என்ன சொல்லுங்க மேடம்.
என்னதான் நான் ஒரு பெண்ணா இருந்தாலும், நானும் பெண் தானே. இல்ல நீ பெண்ணா? நான் என்னதான் ஒரு பெண்ணா இருந்தாலும் ஓகே, ஆண்களுடைய தியாகத்தை நான் அந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். பாராட்டுங்க மேடம். பெண்களை விட ஆண்கள் மனசு தாங்க பெருசு. நம்ம ஒத்துப்போமே. இதனால என்ன கெட்டு போறோம்? பெண்கள் மனசு ரொம்ப சின்னம். அதுல புருஷனை தவிர வேற யாரையும் வைக்க முடியாது. ஆனா ஆண்கள் மனசு பெருசு. பொண்டாட்டி, பொண்டாட்டியோட தங்கச்சி, பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு, இப்ப இந்த கரகாட்டம் ஆடினவங்க, பேசிக்கிட்டு இருக்க நானு, எல்லாத்தையும் தூக்கி மனசுல வைக்கிறதுனால பூரா ஆம்பளைகளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிக ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னா 150 பேர் உள்ள இருக்காளுங்க. இந்தா ஒத்துக்குச்சு இல்ல. ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. ஏன் எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுல தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சோடனே எங்க ஹார்ட் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். கரெக்ட். அப்படி இல்லைன்னு அது ஒரு மாதிரி காதல். காதல்ல எப்பவுமே நாங்க தான் ஸ்ட்ராங்னு சொல்றதுக்கும் அதுதான் காரணம். நல்லா கல்யாணம் முடிஞ்சனே எங்க வீட்டுக்கார பார்த்து ஒரே ஒரு கவிதை சொன்னேன். அத்தான், நான் தான் செல்போன், நீங்க தான் சிம் கார்டு, இணைந்து இருந்தால் எப்படி அத்தான் இருக்கும்னே, சார்ஜ் ஏத்துற கொக்கா வந்தா நல்லா இருக்குன்னாரு. அதுவாது நல்லா இருக்குன்னு பார்த்தா அது என்ன மாதிரி தான் இருக்கும், வேற வழி இல்லை. ஸோ வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. ஆனா எல்லா பிரச்சனையையும் தாண்டி இங்க வந்து உட்காந்து சிரிச்சு, அது முன்னாடி இந்த பசங்கள்லாம் குட்டி குட்டி பசங்களா உட்காந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு காலத்துலலாம் பசங்க பொண்ணுங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஓரளவுக்கு வயசு எல்லாம் வரும்போது எங்க அம்மா சொல்லி அனுப்புவாங்க, தெருவுல போகும்போது பார்த்து போ, அந்த முக்கத்துல பயலுக நிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பத்திரமா போ அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. என்னையெல்லாம் சொன்னாங்களா? நான் ரொம்ப அழகா இருப்பேன். இப்பவே அழகுதாமா நீ. தேங்க்ஸ்டா. சோ எங்க அம்மா என்ன சொல்லி அனுப்புவாங்க, குச்சமே இல்ல. அந்த தெருவுல பசங்க எல்லாம் நிக்கிறாங்க, பார்த்து பத்திரமா போ, யாராவது உன்னை கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் எப்ப? இப்ப பயல்கள்கிட்ட சொல்லி அனுப்ப வேண்டியதா இருக்கு. பார்த்து போடா, குமார் மகன் அங்கிட்டு தான் நிக்கிறா, உன்னை கிண்டல் கிண்டல் பண்ணுவாளுங்க, குடிஞ்சத்துல நிமிராம போடா. ஏன்னா இன்னைக்கு பசங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுங்க எல்லாம் ஏன் இவ்வளவு தைரியமா? எங்க அம்மா அப்படிதான் சொல்லி சொல்லி அனுப்புவாங்க. என்ன சொல்லி அனுப்புவாங்கடா? அந்த பாட்டி கிட்ட போவாத, அந்த பாட்டியை கையை பிடிச்சி இருக்காத, ஓ வீட்டுக்கு போ, பக்கத்து வீட்டுக்கு போகாத. அன்னைக்கு கண்ணு தெரியாம பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கேன், வேணும்னு தான் போயிருக்காரு. பாதி பேர் இந்த அநியாயம் பண்ணுவாங்க. இந்த என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்றதை விட பொண்டாட்டிட்ட மாற்றுறதுதான் பெரிய வேலையா இருக்கும். அன்னைக்கெல்லாம் எங்க ஒருத்தர் 2 கல்யாணம் பண்ணிட்டாரு எங்க ஊர்ல. மை காட், அன்பிலீவபிள். அது நீதான், வேற யாரும் இல்ல. எங்க ஊர்ல ஒருத்தர் 2 கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல உடம்பு சரியில்லாம போச்சு. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்கல்ல. டாக்டர் ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு சொன்னார், ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா போதும், உன் புருஷனை காப்பாத்திடலாம். முதல் பொண்டாட்டி விழுந்து விழுந்து காசோனா, ஐயா எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு என் புருஷன் உயிரோட இருந்தா போதும், என் தாலி இருந்தா போதும், அவர் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. 2வது பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல இருக்கு. கத்தி கித்தி அவன் மேல பட்டுச்சு, கொன்றுவேன், மாத்திரை கொடுத்து காப்பாத்தியா. அவ பண்ணுங்கிற, அவ பண்ண வேணாங்கிற. டாக்டர் கடுப்பாயிட்டா, விட்டா ஒரு அரை எந்திரா, நீ பாட ஒய்யாரமா படுத்திருக்க, 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டு. முதல் பொண்டாட்டி பண்ணுங்கிற, 2வது பொண்டாட்டி பண்ண வேணாங்கிறா. இப்ப நான் என்னடா பண்றது? அவன் அரைமயக்கத்திலே சொன்னான், எதுக்கும் வேலைக்காரி ஒரு வார்த்தை கேட்டிருக்க டாக்டர். அவ அப்புறம் ரொம்ப சண்டைக்கு ஒரு வார்டு. நல்லா இருக்குமா? ஏதாவது நீயும் பேசு. நீயே பேசிக்கிட்டா நான் எப்படி பேசுறது? அண்ணே அப்படி கிடையாதுண்ணே. இங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க யாராவது ஒரு 10 பேர் ரசிச்சா கூட உன்னை பேச விட்டுருப்பேன். இங்க ஆம்பளைங்க பூரா அமைதியா உட்காந்துருக்காங்க. பெண்கள் நாங்க மட்டும் தான் ஜாலியா இருக்கிறதுனால நாங்க மட்டும் தான் இன்னைக்கு பேசுவோம். நீங்க எல்லாம் வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். கீழே போய் உட்காந்துறவா? கீழே போய் உட்காந்து பேமெண்ட் நான் மட்டும் வாங்கிட்டு போறேன். நான் பேமெண்டே வாங்க மாட்டேமா. என்ன நான் பண்றேன்? பேமெண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்றேன். நான் போட்டு சோ வாழ்க்கையில வந்து இந்த குடும்பத்துல சின்ன சின்ன சஞ்சரவு சண்டையெல்லாம் நடக்கதாங்க செய்யும். ஆனா அதெல்லாம் தாண்டி நாம இன்னைக்கு இவ்வளவு கூட்டமா ஒரு குடும்பமா வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா எனக்கு கோவை சரளா வாய்ஸ் பண்றியா? நீ பண்ணுவியா? நீ பண்றியா? லேடிஸ் யாராவது 2 பேர் மேடைக்கு வாங்க. லேடிஸ் நீங்க வரக்கூடாது, நீங்க ஏற்கனவே வந்தீங்க. இல்ல ஜென்ஸ் வான்னு வந்தாங்கல்ல, லேடிஸ் யாராவது வர்றாங்க? ஒரு நிமிஷம். ஆம்பளைங்க வேற வழி இல்லாம வருவாங்க. நாங்க பெண்கள் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, பம்பு செட்டு, போர் செட்டு, எல்லா செட்டும் எங்களுக்கு இருக்குதா. ஜஸ்ட் 2 லேடிஸ் வரீங்களா? எனக்காக என் பக்கத்துல நில்லுங்க, அதல் பக்கத்துல நிக்க வேணாம். ஏய் டார்லிங் வாங்க, ப்ளீஸ் கம். வாங்கப்பா, யாராவது 2 பேர் வாங்க. அக்கா பக்கத்துல. என்ன டார்லிங், மிஸ்ஸஸ் கொடி, நம்ம ஊர்ல லேடிஸ் இவ்வளவு வெக்கப்படுறாங்க. இப்ப வர்றாங்க பாரு, வாங்கப்பா. நம்ம ஊர்ல வர்றாங்க பாரு, வாங்க 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 வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. யாரு வர்றா? யாருமே வரல. அந்த பாட்டியம்மா தான் வருது. அந்த பாட்டியம்மா உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. அவங்க தான் வர்றாங்க. வாங்கம்மா, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஹரி அப் ப்ளீஸ். ஏய் அந்த பாட்டி பேரன காணோம் தேடுடா. நீ என்ன கம்திஸ்ங்கற? உண்மையிலேயே லேடிஸ் வர மாட்டீங்களா? குட்டி பிள்ளைங்க கூட வர மாட்டீங்களா? உண்மையிலேயே நீங்க லேடிஸ் இல்லங்க, உட்காருங்க. அவன் கரெக்ட்டா போயிட்டு சுச்சா போயிட்டு கரகாட்ட ஆடும்போது வந்துருவான். சரி பரவாயில்ல, எனக்கே சொல்லி கொடு.
ஆனா எனக்கு ஏதாவது ஒரு வாய்ஸ் சொல்லி கொண்டேன். இல்ல உனக்கு வாய்ஸ் சொல்லி கொடுத்தா அது நல்லாவே இருக்காதுமா. சரி ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல. சரி ஓகே, இப்ப நீ சொன்ன மாதிரி இங்க நிறைய பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. of course. பெண் என்ன சும்மா இல்ல உன் காலு நினைச்சிட்டேன் சொல்லு. பெண்களுக்கான ஒரு 2 நிமிஷம் நிகழ்ச்சி மட்டும். 2 minutes. ஏன்னா அவங்க எல்லாம் இன்னும் இல்ல ரெஸ்ட் எடுக்கணும் பாவம். இல்ல அவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க, மண்ண நிறைய இருக்கு நிகழ்ச்சி. சரி நம்ம வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நீ பக்கத்து வீட்ல இருப்ப. சிரிச்சு என்கரேஜ் பண்ணாதீங்க லேடிஸ் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க சிரிக்க வேணாம்னு சொல்றதுக்கு Excuse me. ஒண்ணே இருக்கு. நாங்க அப்படிதான்டா சிரிப்போம். சரி இல்ல நம்ம வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அது சொல்லுங்க. நான் சொல்றேன், இப்ப நாங்க எல்லாம் ஃப்ரீயா இருந்தோம்னா நைட்டி போட்டு ஜாலியா பக்கத்து வீட்ல உட்கார்ந்து புரணி பேசிட்டு இருப்போம். யாது நீ ஃப்ரீயா இருந்தா எங்கயாவது உட்கார்ந்திருப்ப, இதுல பாலத்துக்கு அடியில படுத்து கிடப்ப. மாக்காப்பா சொன்ன மாதிரி வயித்துல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு உருளுவேன். வயித்துல விளக்கெண்ணெய் ஊத்தி உருளனா? சரி நீ ஃப்ரீயா, நாங்கெல்லாம் ஃப்ரீயா இருந்தா டிவி பாப்போம்பா. டிவி பாப்போம். ஆமா கரெக்ட். டிவி பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? சேனலை மாத்திட்டு எங்களுக்கு பிடிச்ச சேனல்ல பாப்போம். கரெக்டாவே சொல்லிக்கிட்டே இருக்கமா. ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்? டிவி பாக்குறான், சேனல் மாத்திக்கிட்டே இருக்கான் அடிக்கடி. சரி 2 சேனல் மாத்தி மாத்தி பாக்குறான். ஒரு சேனல்ல பெண்களுக்கான அழகு குறிப்பு அப்படின்னு நிகழ்ச்சி ஓடுது. அழகு குறிப்பு. இன்னொரு சேனல்ல விவசாயிகளுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வயலும் வாழ்வும் இருக்கும் அப்படின்னு நிகழ்ச்சி ஓடுது. இந்த சின்ன பையன் 2 சேனல் மாத்தி மாத்தி பாக்குறான். வெளியில இருந்து நம்ம கேட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன நகைச்சுவை தோணும்? உனக்கு என்ன நகைச்சுவை தோணுது சொல்லு. நம்ம அப்படி சொல்றேன் சொல்லுடா. அழகு குறிப்பு, விவசாயம், வயலும் வாழ்வும். இது என்னன்னு சேனல் மாத்திரம். இந்த மாதிரி புஸ்ஸுன்னு வச்சு நான் பார்த்ததே இல்லை. இல்லம்மா, எப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் கேட்காதுல. ஓ பெண்களின் கூந்தல் நீளமாகவும் அழகாகவும் வந்துரும் அழகாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை அப்படியே குனிஞ்சு வேரோட புடுங்கி காலி இடம் பார்த்து நல்லா நறுக்கு நறுக்கு நட்டு வைக்கணுமுங்க. அப்பதான் கொத்து கொத்தா வளரும். பெண்களின் பற்கள் இடைவெளி இல்லாமலும் சொத்தை இல்லாமலும் பிரகாசமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்லா ஒரு கை ஈர களிமண் எடுத்து அந்த பொந்துக்குள்ளையெல்லாம் அடைச்சு வைக்கணுமுங்க. அப்பதான் பெருச்சாளி எல்லாம் உள்ள போகாம இருக்கும். பெண்களின் முகத்தில் பருக்கள் இல்லாமல் அழகாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படியே பாக்டம்பாஸ் யூரியா எடுத்து மேலாக தூவி விடணுங்க. அப்பதான் கிருமி எல்லாம் தாக்காம இருக்கும். பெண்களின் மேனி ஒல்லியாகவும் அழகாகவும் ஸ்லிம்மாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நல்லா வாரத்துல 2 தடவை மம்பட்டி எடுத்து 2 பக்கம் சேப்பா செதுக்கி விடணுங்க. அப்பதான் ஒரே மாதிரி நேர் சீரா இருக்கும். ஏத்தா லேடிஸ் எல்லாம் வீட்டுல போய் செஞ்சு பாத்துறாது. ஏத்தா செஞ்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த மம்பட்டி எடுத்து இதுல பெண்கள் எப்ப பாரு மேக்கப் போடுறோம் நமக்கு வேற கம்ப்ளைண்ட் வருதுக்கா. நீ எல்லாம் 3 கோட்டி ஏத்தி இருக்க. இந்த பியூட்டி பார்லர் என்ன எங்களுக்காகவா போறோம்? நாங்க ஆசைப்பட்டா போறோம். அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்கார்ட்ட பார்லர் தான் போறேன்னு சொன்னேன். இதை அவ்வளவு கத்துக்கு நாங்க எதுக்கு மேக்கப் போடுறோம்? நாங்க என்ன எங்களுக்காகவா மேக்கப் போடுறோம்? லேடிஸ் பார்லர் போறீங்க, ஜென்ஸ் பார்க்கு போறாங்க. நாங்க எதுக்கு மேக்கப் போடுறோம் தெரியுமா? நாங்க கெட்டப்பா இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் வேற யாரையாவது செட்டப் பண்ணிடுவாரோன்னு ஒரு பயம் தான். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இந்த கோட்டிங்லாம் எங்களுக்கு தேவையா? ஸோ அதனால எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை ராமரனாலாம் இந்த விவசாயத்தை பத்தி பேசும்போது நீங்க அதை வீட்டுல எல்லாம் போய் பண்ணி பார்த்துறாதீங்க. அது சும்மா ஜாலிக்காக பண்ணதான். ஸோ தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சி இருக்கு. நாங்களும் இடையே இந்த மாதிரி உட்காந்து நிறைய பார்க்குறோம், நிறைய பேசுவோம். இதே கூட்டம். ஆனா சில ஊர்ல சொல்லுவோம் நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு போங்க, நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு போங்கன்னு. இந்த ஊர்ல அந்த வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நிகழ்ச்சி முடிஞ்சாலும் போக மாட்டாங்க. எவ்வளவு இருக்கு வந்தோம் படுத்து தூங்கிட்டு காலையில பஸ்ஸுக்கு போலான்னு உட்காந்துருக்கீங்களா என்னன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா சில ஊர்ல நான் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கூட்டம் அப்படியே இருக்கும். நான் ஒரு மாதிரி எனக்கு என்ன நானே நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். நான் கேட்பேன் அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்கிட்ட, சார் என்ன பார்க்க உட்காந்துருக்கீங்களான்னு. பஸ் 4 மணிக்கு நீ பேசாம சும்மா மேடல் நின்னாலும் நாங்க உட்காந்துருப்போம். நீ பேசினா எனக்கு என்ன, பேசாட்டினா எனக்கு என்னன்னு. இந்த அனுபவமும் நிறைய இடத்துல இருக்கும். சில பேர் இன்னும் காமெடியா இருக்கும். பேசிட்டே இருக்கும்போது போவாங்க, சார் முழுசா கேட்டு போங்க, யூடியூப்ல பாத்துக்கிறோம் போத்தா அப்படின்ட்டு போயிருவாங்க. அதுக்கு 4 செருப்பு கட்டி என்ன சாணியில முக்கிய அடிச்சிருக்கலாம். ஆனா இந்த ஊர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எல்லாம் உட்காந்து காலையில வரைக்கும் நாங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் போவோம் அப்படின்னு. இவ்வளவு அண்ணா சொன்ன மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்கள்லையும் இங்க நாங்க நிறைய யூடியூப்ல பார்ப்போம், இந்த இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது இந்த மண்ணுல நிறைய கலைஞர்கள் வர்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல.
ஒருவேளை இந்த மண்ணுல வந்தா கலைஞர்கள் இன்னும் உயரத்துக்கு போவாங்களோ என்னவோ எங்களுக்கு தெரியல. இது என்னுடைய முதல் பயணம். இந்த ஊர்ல நான் கால் வச்சிருக்கேன் முதல் தடவை. கண்டிப்பா கொடிசாருக்கு ஒரு பெரிய நன்றி. ஈஸ்வரி தசரா குழுக்கு நீங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. ஏன்னா இத்தனை கலைஞர்களை வாழ வச்ச இந்த மண்ணு கண்டிப்பா எங்களையும் வாழ வைக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அடுத்த வருஷம் இன்னும் ஒரு படி உயரத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கணும் கண்டிப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு கைத்தட்டல், இவ்வளவு எனக்காகவும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஆமா, ஏன்னா ஆபரேஷன் பண்ணிருக்கு, அந்த அளவுக்கு தையல் பிரிய கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லபடியா நடந்து வரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க எல்லாரையும் சந்திச்சது. எல்லா வருஷமும் அவங்களை நாங்க சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூ டார்லிங். இந்த குரூப் வந்து எல்லா வருஷமும் இப்படி வந்து உட்காருங்க. லவ் யூ லவ் யூ. இந்த குரூப்பும் வந்து உட்காருங்க. நன்றி. அதெல்லாம் வீட்டுல போய் கடங்க பேசாம. ஒரு உள்ள கை தட்டல. ஏங்க அந்த புள்ள சொல்லுது, அவ்வளவு பேர் கை தட்டுறாங்க. லவ் யூ லவ் யூ லவ் யூ. நீ லவ் யூ அவருக்கு கேக்குற. யோ உனக்கு ஏன்டா லவ் யூ சொல்லணும்? போய் அந்த பக்கம். ஏதாவது ஒரு அழகான பெண் சொல்லிருந்தா மனசார சொல்லிருப்பாங்க. நீ இந்த பக்கம் லவ் யூ சொல்லிருந்தா அவங்களும் சொல்லிருப்பாங்க. எங்க நீ இந்த பக்கம் லவ் யூ சொல்லு பாப்போம். அந்த பக்கம் நான் தாய் குலம் செருப்பா அடிப்பாங்க போ. ஒரு செருப்பு அடிச்சு அடுத்த மனைவி ஐ லவ் யூ சொல்ல கூடாதுன்னு. பட் நான் சொல்றேன் ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. தேங்க் யூ மக்களே. தேங்க் யூ தேங்க் யூ. ஏன்டா ஐ ஹேட் யூ சொன்னேன்?